1999 ஜூலை 8ஆம் தேதி கிருஷ்ணசாமி அப்படிங்கிற ஒருத்தருடைய உதவியால என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னென்ன அவங்களுக்கு கோரிக்கையா இருக்கோ அது எல்லாமே மனுவாக தயாரிக்கப்பட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போறாங்க. போன இடத்துல கம்ப்ளைண்ட் குடுக்க வந்தாங்க இல்லையா? எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. போனவர்கள் எல்லோருமே ஆண்கள். என்ன நம்மளுடைய நியாயத்த கேட்கறதுக்காக போன எல்லா ஆண்களையுமே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி அவங்கள மீட்டு கொண்டு வரலாம்னு சொல்லி பெண்கள் போறாங்க. இந்த நிலை இப்படியே நின்னுட்டு இருக்கு. உள்ள இருக்க மக்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க வெளிய வருவாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இவங்களுக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தமிழகத்துல இருக்கக்கூடிய பல முக்கியமான அரசியல் கட்சிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க? இந்த விஷயத்துக்காக ஒன்று திரண்டுறாங்க. பொதுமக்களும் இவங்களோட இருக்காங்க. சரி கலெக்டர் ஆஃபீஸ் போவோம். என்ன அப்படின்றது மாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயே அவர்களுக்கு போகும் அந்த வழி மறுக்கப்படுது. நீங்க போகவே கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. ஆனாலும் கலெக்டர நேரடியா போய் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்றாங்க, மாற்று வழியில போலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்படி போகும்பொழுது ஒரு சிலர் இந்த தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லையா? அதுக்குள்ள எல்லாமே இறங்கி போலாம் அப்படிங்கிற மாரி பார்க்கும்பொழுது, இவங்க இப்படியே விட்டா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாரி நெனச்ச காவல்துறையினர் அவர்களை அடக்க முயற்சி செய்றாங்க. தப்பிக்க முயன்றவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்படுகிறது. அந்த தாமிரபரணி ஆற்றுக்குள்ள யாரெல்லாம் குதித்தார்களோ, அவர்கள அப்படியே ஆற்றுக்குள்ள முக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி நான் சொல்லல. அப்ப இருக்கக்கூடிய குறிப்புகள்ல இருந்த விஷயத்த தான் நான் இந்த இடத்துலயுமே பதிவிடுறேன்.